பருவத்தில் சில நேரங்களில் குழந்தை தன் பெற்றோர்களை பிரிந்திருக்க நேரலாம். ஆனாலும் ஒரு தாயின் பாசமும் அன்பும் அவர்களை மீண்டும் இணைத்துவிடும். ஆத்மா, உடல், மனம் அனைத்தும் தாயிடமிருந்தே உருவாகிறது. பார்வதி, தங்களுடைய குழந்தை தங்களுக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது. இக்குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கு இதைவிட சிறப்பான தருணம் அமையாது. என் சகோதரி அனுமதி அளித்தால் நான் முதலில் சூட்டுகிறேன். பிறக்கும் முன்னே கங்கையால் வளர்க்கப்பட்டதால், புனிதப்பட்டதால் விஷ்ணுவாகிய நான் இந்த குழந்தைக்கு சூட்டுவது கந்தன். ஆராய் பிரிந்தும் மீண்டு வந்த குழந்தைகள் என்பதினால் இவனது பெயரானது ஆறுமுகமாகும். இயற்கையே இந்த சக்தியை ஆறாக பிரித்து விட்டது. ஏனெனில் ஒரு மாவீரனுக்கு 6 குணங்கள் உண்டு. அந்த குணங்கள் நம்பிக்கை அளிப்பது, பாதுகாப்பது, அனைத்து வித வினைகளிலிருந்தும் காத்திடுவது, உற்ற துணையாயிருந்து அச்சத்தை போக்குவது, அடிபணிவோரின் அச்சம் அனைத்தையும் தோற்கடிப்பது, 6ஆவதாக மன்னிப்பு வழங்கி காத்திடுவது. இந்த 6 குணங்களும் கொண்டவனே சரவணனாவான். கௌரி, நம் குழந்தைக்கு நீ என்ன பெயர் சூட்டப் போகிறாய்? இவனுக்கு நான் உயிர் அளித்திருந்தாலும் இவனை போற்றி வளர்த்தது 6 கார்த்திகை பெண்கள். ஆகையினால் இவனது 6 தாய்மார்களின் பெயரினால் இவனை அழைக்கப் போகிறேன். கார்த்திகேயன். மிக்க நன்றி தாயே. தாங்கள் உயிர் கொடுத்தும் தங்களின் குழந்தைக்கு என்று எங்களின் பெயரை சூட்டிவிட்டீர்கள். மேலும் ஒரு வேண்டுகோள், இக்குழந்தையை அவ்வப்பொழுது வந்து பார்ப்பதற்கு கைலாயம் வந்து செல்ல எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். நான் இவனுக்கு பெயர்தான் சூட்டியுள்ளேன். இவனை வளர்ப்பதற்கான தீர்ப்பை கூறவில்லை. மகாதேவி, தங்களின் தீர்ப்பே எங்களுக்கு கட்டளையாகும். நான் எனது தீர்ப்பை கூறுகிறேன். என் குழந்தை இங்கேயே இந்த கார்த்திகை உலகத்தில் வளரும். அதற்கு 2 காரணங்கள் உள்ளது. முதல் காரணம், எந்த அசுரனும் எந்த தீய ஆத்மாவும் நுழைய முடியாது. 2வது காரணம் என்னவென்றால், நாராயணர் பிரம்மாவை விட மகிமை பொருந்தியவராவார். ஏனென்றால் உருவாக்குபவரை விட காப்பவரே மிக பெரியவர். ஆம், உருவாக்குபவரை விட காப்பவரே மிகவும் பெரியவராவார். நான் இந்த அகிலத்தின் தாய். இந்த 6 தாயிடமிருந்து தாய்மையை பறித்துவிட மாட்டேன். கார்த்திகேயன் பிறந்ததன் நோக்கம் முழுமை அடைய வேண்டும் எனில் சிறிது காலம் இவனை விட்டு விலகி இருப்பதே நல்லது. உத்தமம். தாரகாசுரனின் யுத்தம் தேவர்களுடன் அல்ல, ஒரு தாயின் தாய்மையுடன். எனது இக்குழந்தை அந்த தாரகாசுரனின் காலன். என் குழந்தை அந்த தாரகாசுரனை தனியாக வெல்லும் சக்தியை பெறும் வரை அவன் இங்கேயே இருப்பான். எனது பாலகனின் பால்யத்தில் நான் தலையிடப் போவதில்லை என்று பார்வதியாகிய நான் உறுதியளித்தேன்.
ஏனெனில் எனது வருகை கார்த்திகை பெண்களின் தாய்மையை கேள்விக்குறியாக்கிவிடும். அதை ஒருபோதும் நான் விரும்பவில்லை. அனைத்தும் உன்னால் விளைந்தது சும்பா. தேவையில்லாமல் அந்த சக்தி பிழம்பை தாக்கி நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். முதலில் அந்த சிவனுக்கு ஒரே வாரிசுதான் இருந்தது. அவன்தான் எனது காலன். ஆனால் இப்பொழுதோ அது 6 ஆகிவிட்டது. 6. வேறு ஒன்றையும் நான் கூறினேன். மாவீரன் தாரகாசுரா, ஒரு குழந்தையை 6ஆக பிரிக்க முடியும் என்றால் பிறகு 6 குழந்தைகளையும் இணைத்து ஒன்றாக்கவும் முடியும். ஒன்றாக இருந்தால் என்ன, 6ஆக இருந்தால் என்ன, அல்லது 7ஆக இருந்தால் என்ன, நாம் அதை ஏதேனும் செய்தே ஆக வேண்டும். அதற்கு என்னிடம் ஒரு நல்ல திட்டம் உள்ளது. நான் உன்னை இப்போது வரவழைக்கிறேன் சூரபத்மா. மாவீரன், கொடும் அரக்கன் சூரபத்மன், தங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் தாரகாசூரா. நான் உன்னை வரவேற்கின்றேன் சூரபத்மா. நீ என் காலனை தடுத்தாக வேண்டும் சூரபத்மா. சூரபத்மன் என்றால் அழிவென்று பொருள். செல், சென்று என் எதிரியை அழித்து விடு. அவன் கார்த்திகை உலகத்தில் இருக்கின்றான். ஆனால் அங்கு உன்னால் நுழையவே முடியாது. அவனுக்காக நீ காத்திருக்க வேண்டும். அவன் வெளியில் வரும் அடுத்த நொடியில் அவனை அழித்துவிட வேண்டும். செல். கட்டளைப்படி. என் குழந்தையின் பால்ய காலத்தில் நான் இங்கு வருவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பார்வதி, எப்பொழுதும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எதற்காக சென்று பார்த்து வரக்கூடாது? காரணத்துடன் நான் செய்கிறேன். கார்த்திகேயனை நான் சந்திக்க சென்றால் கார்த்திகை பெண்களை அவன் தாயாக நினைக்க மாட்டான். அப்படி நேர்ந்தால் கார்த்திகை பெண்களுக்கு நான் அளித்த வாக்கானது பங்கமாகிவிடும். ஆனால் உனது தாய்மையின் நிலைமை என்ன பார்வதி? நீ கார்த்திகேயனை பார்க்க செல்லவில்லை என்றால்
நீ பெற்ற தாய் என்று அவனால் எப்படி உணர முடியும்? ஒரு நொடி கூட உன் மனதில் பயம் வரவில்லையா பார்வதி? ஒரு முறை கூட அவனை காண வேண்டும் என்று உன் மனதில் ஆசை எழவில்லையா? ஆசை உள்ளது லக்ஷ்மி தேவி. ஆனால் மற்றொரு சிந்தனையும் எழுகிறது. ஒருவேளை எனது தாய்மை என் புதல்வனின் லட்சிய பிறப்பிற்கு இடையூறாக நேர்ந்துவிட்டால்? ஒரு தாய் தன் குழந்தையுடன் இருப்பதே சிறப்பாகும். ஆனால் ஒரு தாயின் வெற்றியானது தன் குழந்தைக்கு அவனது நிலையை உணர்த்துவதாகும். என்னுடைய புதல்வன் என்று அவனது பிறப்பின் லட்சியத்தை அடைகிறானோ அன்றே என்னுடைய தாய்மை முழுமையாகும் லக்ஷ்மி. அந்த நேரத்தில், அந்த நொடியில் என் துன்பங்கள் களைந்துவிடும். அப்பொழுது எனது புதல்வன் தானாகவே வந்து என்னை எனதருமை தாயே என்று அழைப்பான். அந்த கார்த்திகேயனுக்காக காத்திருப்போம். அவனால் என்னை அடையாளம் காணவே இயலாது. ஏனெனில் நான் இப்பொழுது மயிலாக மாறிவிடுவேன். என் கார்த்திகேயனுக்கு வெளியில் வந்து உழவ வேண்டும் என்ற ஆசையா? ஏதோ விசித்திரமாக என் மனதில் படுகிறது. ஒருவேளை அசுரர்கள் யாரேனும் உள்ளார்களா? என்னவாயிற்று? ஏன் அச்சத்துடன் வருகிறாய்? என்னவாயிற்று? சங்கடம் வந்துவிட்டது. என்னவாயிற்று? ஞாபகம் உள்ளதா? சில அசுரர்கள் நம்மை பின்தொடர்ந்தார்களே, நிச்சயம் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். வேடம் அணிந்து மீண்டும் வந்திருக்கிறார்கள். கார்த்திகேயனுக்காக தான் வந்துள்ளார்கள். நாம் எப்படியாவது இவனை பாதுகாக்க வேண்டும். மகா சக்திக்கு நாம் வாக்களித்துள்ளோம். இக்கணம் முதல் இந்த கார்த்திகேயன் கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் தாயின் அன்பையும் பாசத்தையும் விட வேறு எது உயர்ந்தது? ஒரு தாய் தன் குழந்தையை மிகப்பெரிய அரணாக இருந்து காப்பாள். எந்த எதிரியானாலும் அந்த அரணை உடைக்கலாகாது. உலகின் துன்பங்களிலிருந்து குழந்தையை காக்கும் ஒரு தாய் அவனது சக்தியும் திறமையும் மேம்பட ஒவ்வொரு கணமும் குழந்தையை தன் கண் போல் காத்திடுவாள். குழந்தையை பிரிந்திருக்கும் துன்பத்தை குழந்தையின் நலனுக்காக தாங்கிக் கொள்வாள். கார்த்திகேயா, கார்த்திகேயா, இந்த கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். குழந்தையை விட்டு பிரிந்திருப்பதை தவிர ஒரு தாய்க்கு துன்பம் வேறேதும் இல்லை. அந்த துன்பம் என்னும் நோய்க்கு மருந்தாகப் போவதும் அந்த குழந்தையே. பார்வதி கார்த்திகேயனை காணும் சமயம் வரும் என்று பாசத்தோடும் அன்போடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு தாயாக அனைத்தையும் பொறுத்துக் கொண்டாள். கார்த்திகேயா, கார்த்திகேயா, என்னவாயிற்று? கார்த்திகேயா, எங்கு சென்று விட்டாய்? என்னவாயிற்று? ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? நாங்கள் இங்குதான் விளையாடிக் கொண்டிருந்தோம். எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. அவனை எங்கும் காணவில்லை. காணவில்லையா? கார்த்திகேயா, எங்கு சென்று
கார்த்திகேயா, எங்க சென்று விட்டாய்? முதல்வா, கார்த்திகேயா, இப்பொழுது புரிந்து விட்டது. கார்த்திகேயன் எனக்காக மயில் தொகை எடுக்க சென்று விட்டான். என்ன? நான் ஒரு பாவி, ஒரு முட்டாள். எனக்கு மயில் தொகை பிடிக்கும் என்று கூறியிருக்க கூடாது. மயில் தொகையை நான் எடுத்து வருவேன் தாயே. தங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு உள்ளது. என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறீர்கள். தங்களுக்காக ஒரு மயில் தொகை கொண்டு வர மாட்டேனா? அதை நான் நிச்சயம் கொண்டு வருவேன் தாயே. அதற்காக நான் கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே சென்றாலும் பரவாயில்லை. மயில் தொகை கிடைத்து விட்டது. கார்த்திகேயா, உனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் பார்வதி தேவிக்கு நான் என்ன பதில் உரைப்பேன்? செல்வம், சென்று தேடுவோம், பாருங்கள். இறுதியில் இது கிடைத்து விட்டது. தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். மிகவும் வருந்துகிறேன். உனது தாயை மகிழ்ச்சி படுத்துவதற்காக அவரை தேடி நீ செல்ல முடியாது பாலகா. மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களே தாரகாசுரா? மகிழ்ச்சிக்கு காரணம் இருக்கிறது சும்பா. என்னுடைய காலனை ஒரு வழியாக அவனது காலன் பிடித்து விட்டான். இப்பொழுது அவனையே தாக்கப் போகிறார்கள். தாரகாசுரனின் அடிமை வருடக்கணக்கில் காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாய்ப்பு வந்துவிட்டது. கார்த்திகேயன் அனைத்து சக்திகளும் பெற்றவன். ஆனால் அவன் திறமையை அவன் அறிவானா? அசுரர்கள் அவனை தாக்குவதற்கான காரணத்தை அவன் அறிவானா? அல்லது கார்த்திகேயன் அசுரர்களுடன் போராட தயாராக உள்ளானா என்பதை அறிய வேண்டும். எங்களுக்கு என்ன கட்டளை நாராயணா? தாங்கள் தேவேந்திரன். உங்களிடம் வஜ்ராயுதம் உள்ளது. அக்னி தேவா, தாங்கள் எதையும் சாம்பலாக்கும் வரம் பெற்றவர். செல்லுங்கள், சென்று கார்த்திகேயனை காப்பாற்றுங்கள். பின்னாளில் கார்த்திகேயன் தாரகாசுரனிடமிருந்து தங்களை காப்பாற்றுவான். தங்களின் சங்கடமானது எனக்கு புரிகின்றது நாராயணா. நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா மகாதேவா? பார்வதி தன் நிலையை அறிந்து கொள்ள நாம் முன்பொரு முறை மிகவும் அமைதியாக இருந்தோம். அதுபோன்றே கார்த்திகேயனும். இது அவனது பயணமாகும். பலனும் அவனுக்கே. அவனே முழுமையாக செயல்பட்டாக வேண்டும். ஆனால் கார்த்திகேயன் இப்பொழுதும் பாலகன் மகாதேவா. அவன் முழுமையாக பயிற்சி பெறவில்லை.
எனது புதல்வனுக்கு எதுவும் நேராது. தாங்கள் வைராக்கியம் நிறைந்தவர்தான் மகாதேவா. ஆனால் நான் கார்த்திகேயனின் தாய். அவன் பிறந்த பையன் முழுமையடைய அவனை விட்டு விலகி இருக்கவும் துணிந்தவள். அதற்காக அவனுக்கு ஒரு துன்பம் நேரும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். எனது குழந்தைக்கு எதுவும் நேராது.